வருகின்ற மே 17 வைகாசி மாதம் 3ஆம் தேதி அன்று திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் பாலக்குறிச்சி அருகாமல் உள்ளே ஜமீன் கலுங்குப்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் கோவில் காப்பு கட்டுதல் திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தில் தலை சிறந்த நடிகர்கள் கொண்டு நாடக உலகின் முதல் முறையாக இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் அமைக்கப்படும் ஸ்ரீ வள்ளித்திருமன் நாடகம் நடைபெறும் நவீன ஒளி அமைப்பு எங்கே காணாலும் வண்ணமயத்தில் வெகு விமர்சனமாக நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். சுற்றுவட்டார நாடக ரசிகர்கள பெருமக்களுமே அனைவரும் நாடகத்தை காண வருக இப்படிக்கு இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் கோயம்புத்தூர் அன்பு நல்ல விடுத்திருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் தெரிந்து கொண்டு அன்பார்ந்தே நாடக ரசிகர்கள பெருமக்களை நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர் பங்கு பெறும் பார்த்து முறையாக கூறிய அன்பப்பா நமது சிக்கம்பட்டி மாணவ கண்டெடுத்து அன்பப்பா பி மகாராஜா அவர்கள் கலைக்குழு வழங்கும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளித்திருமன் நாடகம் அதி விமர்சையாக நடைபெற உள்ளதால் அங்கங்கே உள்ள நாடக ரசிகர்கள் பெருமக்களும் ஏனைய சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் நாடகத்தை கண்டுகள் செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதோ எங்களது நாடக ஆரம்பம்.
மடியிலே திகைத்தான் சுடி போட்டு செயலது தொடர்ந்து அவர் தலையாலே சுகத்தூர் தொடர்ந்து அவர் தலையாலே சுகத்தூர் தொடர்ந்து இளையா சுடி போட்டு செயலது ஹலோ கருமாறும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிதுருகும் மனதிலே இசைந்திருக்கும் மகமாயி கசிதுருகும் மனதிலே இசைந்திருக்கும் மகமாயி இசைந்திருக்கும் மகமாயி மாகாளி திரிசூலி கருவாரும் உயிர்களெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிதூரும் மனதிலே இசைந்திருக்கும் மகமாயி கசிதூரும் மனதிலே இசைந்திருக்கும் மகமாயி இசைந்திருக்கும் மகமாயி நெருப்பாக கொதித்துவிடும் கருணை மாறி கருமாறி கசிதூரும் மனதிலே இசைந்திருக்கும் மகமாயி இசைந்திருக்கும் மகமாயி இசைந்திருக்கும் மகமாயி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாறு அன்பாளை இணைந்திருந்து பொண்ணுக்குள் உண்டாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாறு அன்பாளை இணைந்திருந்து பொண்ணுக்குள் உண்டாக முத்துக்கு முத்தாக
நாளும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் உண்டாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜா இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக கண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் உண்டாக அன்பாலை இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் உண்டாக ஹலோ 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 அம்மா மாதிரி ஐயா மாதிரி வணக்கம் உங்க அன்பிருந்த குதிரல நடக்கும் அம்மா மாதிரி ஐயா மாதிரி வணக்கம் உங்க அன்பிருந்த குதிரல நடக்கும் அப்படி அம்மா மாதிரி ஐயா மாதிரி வணக்கம் உங்க அன்பிருந்த குதிரல நடக்கும் சிறியோரு சிறுமிகளை வணக்கம் நீங்க சிரிச்சக்க நாடுகள இருக்கும் அப்படி தண்டானே தண்டானே தண்டனானே அப்படி தகதமி தகதமி தண்டனானே அப்படி பெருமை மாதிரி வணக்கம் நீங்க பெருமையோட நாடகத்தை நடக்கும் அப்படி சித்தம மாதிரி சித்தி மாதிரி வணக்கம் நீங்க சிறுபொருள் நாடகத்தை நடக்கும் அப்படி தண்டானே தண்டானே தண்டனானே அப்படி தகதமி தகதமி தண்டனானே ஹலோ அப்படி மாமா மாதிரி பச்சை மாதிரி வணக்கம் நீங்க பதிப்பு வச்ச நாடுகள இருக்கும் அப்படி அத வர இத வர பப்புன்னு என் பொண்டாட்டி சோறு பண்ண சப்புன்னு அப்படி தந்தானே தந்தானே தந்தனானே அப்படி தகதமி தகதமி தந்தனானே புருஷனே அறியாமல புல்லு குட்டி பெற்றனுக்கு புண்ணிய மதிகளுக்கு வணக்கம் அப்படி இத்தனை சிறப்புடைய வித்தகத்துல சிறந்த ஏனிய பெரியோருக்கு வணக்கம் அப்படி தந்தானே தந்தானே தந்தனானே அப்படி தகதமி தகதமி தந்தனானே பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க புண்ணியவான்களுக்கு வணக்கம் அப்படி புருஷனே அறியாமல புல்ல குட்டி பெற்றெடுக்க புண்ணியவாதிகளுக்கு வணக்கம் அப்படி பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க விருதுக்காருக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க ஆல்ரவுண்டுக்காருக்கு வணக்கம் வணக்கம் அப்படி தந்தானே தந்தானே தந்தனானே அப்படி தகதமி தகதமி தந்தனானே அப்படி தந்தானே தந்தானே தந்தனானே அப்படி தகதமி தகதமி தந்தனானே மலே பேர் அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் பெற்றெடுத்த அருமை தாய்மார்களுக்கும் உடன்பரவாத சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பிறப்புணியேற்று கடமை செய்ய கவர்ந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகார ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற மண்ணை பொன்னாக்கின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அதுக்கு நாடாம்பாக்க கூடியிருக்கின்ற அனைத்து நாடக ரசிகலா பெருமக்கள் அனைவருக்குமே எங்களை பணிவான இரவு வணக்கம் 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 வந்ததுமே சொல்லியாச்சு சுரேஷ் அண்ணா வணக்கம். சரி இவருக்கு யாருக்கு கூட நீ சொனக்கம். சரி உங்களுக்கு சொனக்கம் தான் எங்களுக்கு வந்து பிணக்கட்ட காரணத்தினாலே எல்லாம் நல்லா இருக்கு. கூட்டம் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. அதான் மனசு வேதனையா இருக்கு. கூட்டம் கம்மியா இருக்கு. கூட்டம் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்னு கலட்டி விட்டு பார்க்கிறேன். பாரியா கண்ணாடி கழட்டி விடியா. எங்க
ஏத்தோ நம்மளும் எவ்வளவு ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம்ங்க. சரி. நம்ம ஊர்ல மாதிரி கூட்டம் ஏம்மா கூட்டமையா அருமையான கூட்டம், அற்புதமான மக்கள் இப்படிலாம் இருந்துட்டாலும் அப்போ லைட்டா அண்ணே என்னை பத்த அண்ணே லைட்டா வாளில மட்டும் வைங்க அண்ணே, கொஞ்சம் மிக்சர் இருந்தா வைங்கலான்னு சேவு இருந்தா வைங்கண்ணே. டேய் சேவுல இனிமே தான் கொண்டு வரணும். அல்ல இன்னர் மட்டும் அப்படி லைட்டா வாளி அல்வா வேணுமா? அல்வா கெயின் ஏத்துனே லைட்டா கெயின். ஹலோ 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 பலே அந்த வரேன். ஹலோ 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 லைட்டா வாளி லைட்டா லைட்டா ஹலோ 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 அதே முன்னாடி கொண்டு ஹலோ டேஸ்டிங் ஹலோ கிரீம் அண்ணா மஞ்சா கிரீம் கிரீம் அப்படியே கமெண்ட் லைட்டா அதுங்க கெயின் ஏத்தி லைட்டா பேச வயசு தம்பிக்கு. ஹலோ 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 பலே 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 மாமா நாடக சிறப்பா இருக்கம்னா 3 வேணும்ங்க. 3 அதுக்குள்ள வேடா டேய். என்ன எதுக்கு என்ன 3ன்றீங்க? என்ன 3 சொல்ற? ஒன்னு மக்கள், சரி. இன்னும் உங்களை போன்ற பக்கமல கலைஞர்கள், ஆமா. இன்னொன்னு பாருங்க இப்ப மைசெட்டுக்காரங்க, சரி. அருமையான ஒளிபெருக்கி, என்ன ஒளி ஸ்ரீ கணேஷ் அருமையான ஒளிபெருக்கி. எங்க பெரியப்பா ரேடியோ செட் வச்சிருக்காரு. சரி. எங்க பெரியப்பாட்ட சொல்லுவேன், என்னன்னு பெரியப்பா ஊருக்கு நல்ல ரேடியோ செட் போடுறீங்க, சரி, நல்லா சேர்த்து வச்சு தப்பா நல்லா சேர்த்து வச்சு தப்பான்னு சொல்லுவேன். சரி. எங்க பெரியப்பா சேர்த்து வச்சிருக்காருன்னு ஆஹா நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. என்ன சேர்த்து வச்சிருக்காரு? சொத்து பத்தா வேற என்னையா? சொத்து பத்தலாம் கிடையாது, ஊருக்கு பொம்பளை சேர்த்து வச்சிருக்காரு. அது மாதிரி நீங்க சேர்த்து வச்சிருக்காரு, இப்போ நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு அருமையான ஒளிபெருக்கி அற்புதமான ஒளிபெருக்கி சொல்லி கொண்டு அப்ப கூட்டம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு சோதனை பண்ண போறேன். சோதனை பண்ணி பாருங்க. எப்படி சோதனை பண்ண போறேன்னா முதல்ல நம்ம ஆண் வர்க்கத்தை சோதிப்போம். எங்க நம்ம ஆண் வர்க்கம் போற கைத்தட்டுக்கு இப்ப பார்க்கலாம். பழைய நம்ம ஆண் வர்க்கம் ஜெயிச்சுட்டான். அடுத்து பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள். ஆத்தமார்க பெண்கள் புற கை தட்டுங்க பார்க்கலாம். அட தங்க நீ ஒரு ஆளே தட்டினியாத்த என் புண்ணியவதி. இந்த பெண்கள் புற எத்திரி சிமிட்டிட்ட வீட்டுக்கு ஓடி இருக்க. பூராதி செவரொட்டி அத்திரி அதோட அவங்க எல்லாம் ஓடிட்டு அப்புறம் இங்க நாடகம் பாக்குறது யாரா? ஆமா போ நம்ம ஆம்பளை கூட பரவாயில்ல ஒற்றுமையா இருக்காங்க. ஒரு சில ஊர்ல ஆம்பளை தட்ட மாட்டாங்க. சரி. நம்ம கிராமத்துல ஆம்பளை தட்டிட்டாங்க, பெண் பிள்ளை ஆளுங்க தட்டுறாங்க இல்லையா? பல இப்படி எல்லாம் இருந்துட்டாலே. சரி. கேள்வி கேட்பேன். கேளியா? ஆமா, ரெண்டு கேள்வி. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா சரி, ஆண்களுக்கு பூரா 5 கோட்டு நக்கிறதுக்கு ஊருகா. 5 கோட்டு ஒரு ஊருகாயா? ஆமா. கேளியா? பெண்களுக்கு பிரேஸ் உண்டு. தலைக்கு 5 கிலோ நகை. 5 கிலோவா? ஆமா தங்க நகை. இப்ப வேற விக்கிற விலைக்கு 5 கிலோவா? எங்க அப்பச்சி ஆசாரில சரி கொண்டு வந்திருக்கீல. ஆஹா என்ன தலையா? முதல் கேள்வி பெண்கள்கிட்ட கேட்கிறேன். கேளியா? காலையில எந்திரிச்ச உடனே கணவனே கண் கண்ட தெய்வம் உண்டு. சரி. அவங்க புருஷங்கால நல்லா தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அப்புறம் தான் விடிய கால வாசத்துல எழுப்பி பாத்திரம் விளக்குமே பல்லு விளக்குமே இதை பத்தி ஆத்தா புண்ணியவதி இருந்த கைய தூக்குங்கத்தை பாப்பான். தூக்குங்க பாப்பா. எப்ப இங்கிட்டு கேட்கல நினைக்கிறேன், அங்கிட்டு கேட்டு பாக்குறேன். ஏத்தா நல்லா கவனிச்சு கேளுங்க. அத்தா காலையில எந்திரிச்ச உடனே கணவனே கண் கண்ட தெய்வம் உண்டு. கல்லா நாளும் கடுக்கு. சரி. புல்லா நாளும் முழுங்கடா புருஷன். அவங்க புருஷன் கால விடிய கால 15 லிட்டர் தண்ணிய ஊத்தி காலை நல்லா தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு விடிய கால வாசத்துல எழுப்பியும் பாத்திரம் விளக்கையும் பல்லு விளக்குமே ஆத்தா புண்ணியவதிகளை கைய தூக்குங்க பாப்பா. அவங்க எல்லாம் நினைப்பாங்க என்னன்னு நீங்க இடைவட்ட கண்டாரங்களுக்கு கஞ்சி ஊத்துறது பெரிய இளவு மசுரு. ஆமா இதுல காலவேற தொட்டு கும்பிடுவாங்களா? ஆம்பளை ஆளு படுத்து தூங்கட்டும் வெதர்ல மிதிக்கிறது. எத்தனை மயிரும் 8 மணி ஆச்சு இன்னும் தூங்கி கிடக்கு. பிள்ளை வரை குவான்னு கத்தி கிடக்கு, காத்திரு கிடக்கு. பால் பாக்கெட் வாங்காம கிடக்கு. பாவமா படுத்து தூங்குற இடம் நோனி மவனே எத்திரா அப்படி கிளப்பி விட்டுறது. அடுத்து நம்ம ஆண் வர்க்கத்தை கேள்வி கேப்பா. அவளை கேள்வி கேட்காம இருப்பனா விடிய காலில் எந்திரிச்ச உடனே அவங்க பொண்டாட்டி நல்லா சோறு குழம்பு ஆக்கி மனதார சாப்பாடு போட்டு அப்புறம் தான் பொண்டாட்டி வேலைக்கு போகணும் மட்டும் ஆண்கள் மட்டும் கையை தூங்க போய் பாப்பான். தூங்க இங்க வரியா? சூப்பர்யா. நம்ம பங்காளி முதல்ல உட்கார்ந்திருக்காரு வரியா? அவர் எதுக்காண்டி கையை தூக்குனாருன்னா எதுக்கு? இப்ப சாராயம் போட்டிருப்பாரு. சரி. நல்லா விண்டுக்கான்னு வலிக்கும். விண்டுக்கான எதிரா வலிக்கும். தலை வலிக்கும் சாராயத்தை குடிச்சு விட்டு. ஓ சாராயத்தை குடிச்சல தலை வலிக்குது. விண்டுக்கான்னு வலிக்கும். சரி. விடிய காலைல வீட்டுல போய் காசு கட்ட எங்க அத்தாச்சி செருப்பு கிட்ட அடிக்கும். அந்த 50 ரூபாய்க்கு இப்ப கையை தூக்குனா தான் காலைல காசு கிடைக்கணும் கையை தூக்குறாப்ல. சரி. ரெண்டு கேள்வி சொன்னேல. அடுத்த கேள்வி முதல் கேள்வி ஆண்கள்ட்ட கேட்பான். சரி. ஆண்கள் போற 4 கடை இருக்கு. என்ன கடையா? எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாமல இல்ல. சரி. ஆண்கள் போற 4 கடை இருக்கு. இது கரெக்டா சொன்னீங்கன்னா ஆண்களுக்கு பூரா 5 கோட்டு தரேன். 5 கோட்டு நக்கிறதுக்கு ஊருகா? அத சொல்லு. ஆமா ஆண்கள் போற 4 கடை தெரியுமாப்பு? ஆனா 4 கடை சொல்லு கோட்டு தரேன். நோனி மவனே ஒன்னும் தெரியாது.
நானே சொல்றேன். அப்ப முத போற கடை அதுதான் சாராய கடை. ரெண்டாவது சைடிஸ் வாங்குறது பெட்டி கடை. 2 மூணாவது குடிச்சிட்டு உள்ளது சாக்கடை. 3 கடைசியா போற கடை பாடை. ஆஹா. அடுத்து பெண்கள் போற 4 கடை இருக்கு. என்னையா? முத போற கடை பிடி பார். 1 அழகு நிலைய. ஆம்பளை ஆளு வதுறதெல்லாம் வேலை பார்த்துட்டு வருவாங்க. 5000க்கு 10,000 வேலை பார்த்துட்டு வருவாப்புல. சரி. பிறகு வெட்டி சம்பாரிச்சுட்டு வருவாங்க. அப்ப பாருங்க, இப்ப நம்ம பெண்கள் பேர் அழகு நிலையத்துல போய் காசு 5000 10,000 கொடுத்து விட்டு அங்க பிடி பார்ல கோழிப்பி மாதிரி ஒண்ணு அப்பி விட்டுருவேன். கோழிப்பி மாதிரியா? அத நம்ம மைதா மாவு கடலை மாவுல போட்டு அப்பி விட்டு மாப்பிளை பார்க்க யாரா வந்துட்டா போச்சு. மாப்பிளை வண்டி வீட்டு திருப்பிடுவியா? சரி. பரு வந்த முண்டடாண்டு இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா 2வது கடை என்ன கடைன்றீங்க? என்ன 2வது கடை? அதுதாப்பு பாருங்க, இப்ப நம்ம ஜுவல்லரி கடை, நகை நட்டு வாங்குறது. சரி, ஜுவல்லர்ஸ். கடைசியா போற கடை ரேஷன் கடை. ஆஹா. உங்க ஊர்ல ரேஷன் கடைக்கு எத்தனை மணிக்கு போவாங்க? 10 மணிக்கு போவாங்க. 10 மணிக்கு போவாங்க. எங்க கடை, எங்க ஊர்ல ரேஷன் கடைக்கு விடிய காலைல 3:30 மணிக்கு போயிருவாங்க. எதுக்குயா? ஆமா, சோறு ஆக்குறாங்களா? இல்ல, இடம் பிடிக்கிறதுக்கு. ஓஹோ. போறவங்க சும்மாவா போவாங்க? தலைக்கு ஒரு முண்டு கல்லு, செங்க கல்லு, பாரா கல்லு அடிச்சு மண்டைக்கிட்டே உடைக்க போறாங்களா? இடம் பிடிக்கிறதுக்கு. அந்த கல்லை நான் தூக்கி ஏதோ ஒரு பொம்பளை தூக்கி நகட்டிட கூடாது. சண்டை எல்லாம் நனைஞ்சோங்க. என் கல்லு நான் கடிச்சு தாக்க, என் நக்கி மாவளே கல்லை எடுத்து வச்சுட்டு நீ வாட்டு பவமானம் பருப்பு வாங்க. இங்கிட்ட ஏதோ ஒரு பொம்பளை தூக்கி கல்ல நேரத்தை அப்படி நகட்டிட்டா போச்சு. என் நக்கி மாவளே என் கல்லு தான் கடிச்சு தாக்க, நீ எடுத்து வச்சுட்டு போய் நீ அரிசி வாங்கிட்டு போய் வீட்டுல பவமானம் படுத்து தூங்குறதுக்கு அப்படின்னு அடிச்சு உருண்டுருவாங்க. எப்ப இப்படி எல்லாம் இருந்துட்டானுங்க. நல்லா கேளுங்க. சொல்லுங்க. வீட்டுல ஜல்லிக்கட்டு மாடு எத்தனை மாடு வச்சிருக்கேன்? நீங்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 5 மாடு வச்சிருக்கேன். 5 மாடு இருக்கா? 5 ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு. எங்க அப்பா சொல்லுவாரு, டே மகனே 5 ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு, ஒத்த பசு மாடு கூட கிடையாதுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. மாட்டுக்கு ஃபேமஸான ஏரியா எதுங்க? நம்ம ஏரியா மணப்பாறை. ஆமா. மாட்டுக்கு ஃபேமஸான ஏரியா. எங்க அப்பா சொல்லி விட்டாரு, காசை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. என்னன்னு? டே மகனே நல்ல பால் கறக்கிற மாடா பார்த்து மணப்பாறையில போய் வாங்கிட்டு வாடா, நல்ல மாடா பார்த்து வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. சரி. நானும் மாடு வாங்க மணப்பாறைக்கு வந்துட்டேன். அப்ப 50 நேரம் கொண்டு வந்தேன். சரி. மாட்டுக்காரு பேர் என்னன்றீங்க? என்ன? மாட்டுக்காரு பேரு கோவிந்தா. சூப்பர்ரா, முதல்லயே அமர்க்கலமா இருக்கடா. ஆமா, மாடு வாங்க போன ஏன் பேர் என்னன்றீங்க? என்ன? ஏன் பேரு கோவிந்தா. அம்மா. அப்ப பாருங்க, மாட்டுக்கார்ட்ட விவரத்தை கேட்டேன். கோவிந்தா என்ன கோவிந்தா? ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கும் கோவிந்தா? சரி. மாட்டோட விலைவாசி என்ன கோவிந்தான்னு கேட்டேன். சரி. மாட்டுக்கார விவரத்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? மாடு 50 நேரம் கோவிந்தாண்டாரு. சரி. காலையில 10 லிட்டர் கோவிந்தாண்டாரு. சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தாண்டாரு. இந்த கோவிந்தான்னு எதுக்குடா சொல்றாரு? பேரை சொல்லி சொல்றாரு. பேரை சொல்லி சொல்றாரு. ஆமா. அப்ப காலையில 10 லிட்டர், சாயந்தரம் 10 லிட்டர் கறக்கலாம். நம்ம தான் கோடீஸ்வரன். ஆஹா, நம்ம தான் லட்சாதிபதி. ஏயா, காலையில 10 சாயந்தரம் 10னா உனக்கு 20 லிட்டர்ல ஒரு நாளைக்கு ஓண்டதானே காசே இருக்கு. மாடை வந்து வீட்டுல கட்டிட்டேன். சரி. மாடு சென பிடிக்காத மாடா இருந்திருக்கு. கத்த ஆரம்பிச்சிருச்சு. டேய் வாய மூடுறா. ஏடா இது சென்னை கத்துற மாதிரி தெரியலையேடா. அந்த மாடு ஊசிக்கு பிறந்த மாடு, அப்படித்தான் கத்தேன். மாடு உம்மான்னு கத்தி கிடக்கு. எங்க அப்பா வைக்கிறாரு, எடுவட்ட கண்டாலுமானே என்னடா மாடு கத்திக்கிட்டே இருக்கு. ஏடா இப்படி கத்திக்கிட்டே இருக்கு? அந்த காரி மாடை புடிச்சிட்டு வாடா, மாடை சென்னைக்கு போடணுமாண்டாரு. நானும் காரி மாடை புடிச்சிட்டு வந்தேன். எங்க அப்பா சொன்னாரு, டே மகனே மாடு தவறுறப்ப அந்த சாக்கா பஸ்ல புடிச்சு பம்புக்குள்ள தள்ளுறான்டாரு. அந்த சாக்கா பஸ்ல புடிச்சு பம்புக்குள்ள பம்புன்னு ஒன்று இருக்கு. நீ சாக்கா பஸ்ல புடிச்சியா பிடிக்கலையா? சாக்கா பஸ்ல புடிச்சல. சரி. அப்பா சொன்னாரு, டே மாடு தவறுறப்ப சாக்கா பஸ்ல புடிச்சு பம்புக்குள்ள உருளான்டாரு. அந்த நேரம் பாருங்க, நாடகத்துக்கு வரிசையா போறவன், தொடர்ந்து நாடகம் ஆடுறவில்ல, தூக்க வலிச்சல இருந்தவன். சரி. மாடு அங்க விடும் பார்த்தா என் வாய்க்குள்ள விட்டுருச்சு. ஐயா, அதான் கிழிஞ்சு வச்ச வாயே. மாடு சென உடிக்கல, கடைசியா நான் தான் சென உடிச்சேன். சரி, வேற மாடை புடிச்சிட்டு வர மாட்டேன், வெள்ள மாட்டை புடிச்சிட்டு வந்தேன். சரி. அந்த மாடை வச்சு சென்னைக்கு போட்டேன். மாடு சென உடிச்சிருச்சு. அவர் மாட்டுக்காரர் சொன்ன மாதிரி நல்ல கண்டா இருந்துச்சு, நல்ல கெடேரி கண்டு. பத்தியாயா? பால் விவரம் சொன்னார்ல, அதிர்ஷ்டம் பறக்குதியா? அதிர்ஷ்டம் பறக்குது. விவரம் சொன்னார்ல, என்னன்னு? காலையில 10 லிட்டர், சாயந்தரம் 10 லிட்டர் கறக்கமுண்டு. காலையில கோயிந்தோ. ஆமா. அப்ப பாருங்க, 10 லிட்டர் கறக்காப்புல குத்தி சட்டி எடுத்தேன். சரி. நல்ல குறுக்குல கொடுத்தேன். ஏன் அப்படி குடுக்குறிய? ஆமா, பால் பீச்சணும்ல, சிந்தி போவும்ல. நல்ல தண்ணிய சிலுப்புல அடிச்சேன். அப்ப பாருங்க, இப்ப விளக்கெண்ணெய் போட்டு நல்லா உருவுனே. நீங்கதே நல்லா உருவியல விளக்கெண்ணெய். 1 மணி மம்மாட்ட கேளுங்க, உருவி இருக்கேன். நல்லா விருட்டு போட்டு உருவுறேன். என்னடா இந்த சவுண்ட்? பால் கறந்தேன். மாட்டுக்காரர் சொன்ன மாதிரி 10 லிட்டர் கறந்துச்சு. சரி. எனக்கு சந்தோஷம் பொறுக்கல. அப்பதான் பாருங்க, எங்க அப்பா வேளாங்கண்ணி அப்பாட்ட சொன்னேன், அப்பா அந்த மடப்புறத்து பக்கத்துல அந்த இடத்த பேசி வைப்பா அப்படின்னு. அந்த இடத்த
காலையில 10 சாயந்தரம் 10னா அப்புறம் இடம் ஆமா லட்சாதிபதியில மடப்புறத்தே வளைச்சிரலாம். சுத்தி திருப்பணத்தை ஆட்டவே வாங்கிடுவேன். அப்ப எங்க அப்பாட்ட சொன்னேன், சரி அந்த இடத்த பேசுப்பா அப்படின்னு. அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாரு, டே மகனே வப்பாட்டி பேருக்கு எழுதி வச்சுட்டான்ட்டாப்ல. பாப்பாட்டி பேருக்கா அந்த இடத்த அப்படி பாருங்க. அப்ப 10 லிட்டர் பாலை பீச்சு வச்சுட்டு நல்ல சந்தோஷத்துல அப்படித்தானே எந்திரிச்சேன். சரி மாடு புது மாடுல பால் சட்டை மண்ணு. சரி மாடு புது மாடு கட்டுத்தரைக்கு அப்படித்தானே இருக்கேன். சரி சாயந்தரம் கரப்பும்டா சொல்லிட்டு அதே மாதிரி குத்தி சட்டை எடுத்து நல்லா குறுக்களை கொடுத்தேன். சரி தண்ணிய லலுப்பு அடிச்சேன். நல்ல விளக்கண்ணே மறுபடியும் போட்டேன். மறுபடியும் மாட்டுக்காரு சொன்ன மாதிரி மறுபடியும் 10 லிட்டர் கறந்துச்சு. அப்ப அவர் சொன்னது கரெக்ட் தாயா. பொண்ணு மணி மாமாட்ட சொன்னேன், உங்க வீட்டு பக்கத்துல இடம் இருக்கு, அது பேசுமாமா. வாங்கிருவோமே வளைச்சு. ஆமா அவர் சொல்லிட்டாரு சுடுகாடுறா மாப்பிள்ளான்ட்டாரு. சுடுகாடு பக்கத்துல இடம் இருக்கடா மாப்பிள்ள, அது பேச முடியான்ட்டாரு. சரி சரிங்க மாமா பேசி முடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல அப்படி மறுபடியும் தானே எந்திரிச்சேன். மாடு மறுபடியும் மண்டை 10 20 லிட்டர் பால் வீணா போச்சு. மாட்டுக்கோட சண்டைக்கு போயிட்டு மணப்பாறைக்கு. ஏண்டா மயிறு மவன கோவிந்தா, என்னடா மாடு கொடுத்தவங்க ஓத்தா மயிறு மாடு. ஏண்டா காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் சொன்னியாடா. 10 லிட்டர் கணக்கு சொல்லி கொடுத்த. காலையில 10 லிட்டர் தட்டி விட்டுருச்சு. சரி சாயந்தரம் 10 லிட்டர் தட்டி விட்டுறோம் ஓத்தா மவனே. என்னடா மாடு கொடுத்த? மாட்டுக்காரன் என் கூட சண்டைக்கு வந்துட்டான். ஏண்டா சொல்லிதாடா மாடு கொடுத்தேன், விவரத்தை சொல்லிருக்கான். எப்படி? காலையில 10 லிட்டர் கோவிந்தா, சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தா, ஆக மொத்தம் 50,000 கோவிந்தா. ஆமா அப்படி நாடகம் கோவிந்தாவை ஆயிடக்கூடாது என்பதற்காகவே எல்லாரும் நாடகம் பார்க்க வந்திருக்கனால எல்லாரும் எப்படி நாடகத்தை பார்க்கணும் தெரியுமா? எப்படி? தயவு செய்து உங்களுக்கு பொறுப்பாகவும் தொட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் வாகனத்தில் அதிவேகம் சொல்றீங்க, மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீங்க. ஏன் மது குடிக்கிறீங்க? இன்னைக்கு மதுவோட விலை என்னங்க விற்கிது? 145. சைடிஸ் வாங்க 50 ரூபா தேவைப்படல. ஆக மொத்தம் 200 ரூபா ஆகுது இன்னைக்கு மதுவோட விலை. மதுவோட விலை 200 மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது? மாசத்துக்கு 6,000 ரூபா ஆகுது. அந்த 6,000க்கு வீட்டுல அரிசி சொப்ப தூக்கி போடுங்க. 6 மாசம் நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம். என்னை பெத்த அப்பா அம்மா யாரும் மது இருந்துட்டு வாகனம் ஓட்டாதீங்க. அதே மாதிரி சொல்லிக்கொண்டு காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க தலை கவசம் உயிர் கவசம் பண்றாங்க. எல்லாரும் ஹெல்மெட்டை மாட்டி போனீங்கன்னா ஹெல்மெட்டை போட்டு போன ஹெல்மெட்டை வீட்டுல போட்டு போறீங்க. ஹெல்மெட்டை மாட்டி பயணம் செய்கின்ற காரணத்தினாலே ஒரு சிறிய விழிப்புணர்வு பாடுறேன். வாகனத்தில் வேகமாக போகாதே, வாகனத்தில் வேகமாக போகாதே, அப்படி வாகனத்தில் வேகமாக போகாதே. நீ வண்டியத்தான் குடிச்சு விட்டு ஓட்டாதே. சாலையோட விதிமுறைகளை மீறினால் உன் சபைக்கு நீ எதிரி தேடாதே. ஆடு மாடு நாய்கள் எல்லாம் குறுக்க வரும் பார்த்துக்கோ. ஆடு மாடு நாய்கள் எல்லாம் குறுக்க வரும் பார்த்துக்கோ. ஆடு மாடு நாய்கள் எல்லாம் குறுக்க வரும் பார்த்து. அதனால நீயும் வாகனத்தை கவனமாக ஓட்டிக்கோ. அதுக்கு டாட்டாவும் காட்டிக்கோ. அப்படி வாகனத்தில் வேகமாக போகாதே, வண்டியெல்லாம் முடிச்சு விட்டு ஓட்டாதே. சாலையோட விதிமுறைகளை மீறினால் உன் சபைக்கு நீ வீடு தேடாதே. போகாதையா போகாதே, வேகமாக போகாதே, சாகாதையா சாகாதே, விபத்திலையும் சாகாதே, வாகனத்தில் வேகமாக போகாதே, வண்டியை வேகமாக ஓட்டாதே. சாலையத்தை கடக்கிறப்போ கவனமாக கடக்கும், அது கடந்து போகும் நேரத்தில் வேகமாக நடக்கும், அது கடந்து போகும் போது நீ வேகமாக நடக்கணும். சாலையத்தை கடக்கிறப்போ கவனமாக கடக்கும், அது கடந்து போகும் நேரத்தில் வேகமாக நடக்கணும். சாலைகளின் விதிமுறைக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். அங்கே சாலைகளின் விதிமுறையை கவனமாக நடத்தணும். சாலைகளை உருவாக்கி காட்டணும், நம்ம மக்கள் எல்லாம் உருவாக்கி காட்டணும். அப்படி வாகனத்தில் வேகமாக போகாதே, வண்டியத்தை கொடுத்து விட்டு ஒட்டாதே.
ஓட்டிக்கோ வாகனத்தில் வேகமாக போகாதே வண்டியத்தை முடிச்சு விட்டு ஓட்டாதே சாலையோட விதிமுறைகளை மீறினால் உன் சபைக்கு நீ வீணே தேடாதே. பலே 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 கைத்தட்டிய ஒரே ஒரு ஆத்தாவுக்கு மட்டும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். நான் நிறைய மேடையில் சொல்லிக்கிட்டே வரேன், யாரும் கேட்குறாங்க இல்லை, ஏன்னா உங்களோட நல்லதுக்காக தான் நான் பாடுறேன். ஏன்னா 4 கருத்துக்கள் சொல்கிற மட்டும் நகைச்சுவை நடிகர் இல்லை, நான் காமெடி சொல்கிற மட்டும் நகைச்சுவை நடிகர் இல்லை, 4 கருத்துக்களை சொல்கிறது நகைச்சுவை நடிகர். அப்படி சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் ஏன் நடிக்கின்றது, எதற்காக நடிக்கின்றது கேட்டால் கேட்பதில் உங்களோட கடமை, சொல்வதில் என்னோட கடமை என்ற காரணத்தினாலே ஆமாப்போ புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா ஆர் பாலக்குறிச்சி அருள் பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சித்திர தேர் திருவிழாவை முன்னிட்டு பொன்னமராவதி ஒன்றியம் பெரும் தலைவர் தெய்வ திரு ஐயா பாவண்ணா கூவண்ணா நல்ல பெரியண்ணன் காளியார்கள் அவர்கள் பேத்திகள் நடத்தப்படும் நாடகம் பிரார்த்தனை நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக வருக வருகை. அம்படியூர் ஸ்ரீ மங்களகரமான வருடம் சூத்துள மச்சமும் சுக்குல பட்சமும் பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2026 திங்கட்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ ஹரிச்சந்திரா என்ன ஒழுங்கா படிடா, அடுத்த வாரத்துல போடலாம் பிளான் போட்டிருக்கா. அதுக்கு நாடகத்திற்கு தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வீரபாண்டிய கட்டபொம்மன் பரவாயில்ல பேசிக்கிட்டு இருக்காங்க போடலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் போடுவோம். தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளித்திரமடாதி நாடகத்தை நடிப்பிசை வேந்தர் நடிப்பிசை தண்டல் நடிப்பிசை புயல் கூடி பார்த்து மரியாதைக்குரிய அன்பு சித்தப்பாமையே நமது ஜே ராஜீவ் பெருமாள் உருப்படியிலே வேலன் வேடன் விருதாரி காத்துள்ளார்கள். அதுக்கு நாடகத்தின் இன்னிசை வாணி இன்னிசை குயில் கொஞ்சமணி பேசி ரஞ்சிதம் அழையக்கூடிய பாசமகி எனது அன்பு சகோதரிமாகி காண குயில் RS தேன்மொழி பெருமளிலே ஸ்ரீ வள்ளியன் கதாரி காத்துள்ளார்கள். அதுக்கு நாடகத்தின் பாட்டுக்கென்று அவருக்கென்று பாட்டா அடுக்கு மொழி துடுப்பன பேசக்கூடிய தமிழ்நாடு நாடு சங்கத்திலே தமக்கென்று ஒரு வெற்றி சொல்லக்கூடிய எனக்கு பிடித்த ஒரு நாரதமாகி ஆண்பான்னா தண்டிய நேர்ந்தல் மாணவ இடத்தை விஏ செந்தில் குமரமுடியிலே நாரதன் கழகப்படை காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கு நாடகத்தின் அரமணிய கலையரசு அரமணி பின்பாட்டு சக்கரவர்த்தி கூடி தமிழ்நாடு நாடக சங்கத்தில் தமக்கென்று ஒரு குற்றக்கூடிய அன்பண்ணாமையே நாடகத்துறையில் மட்டுமில்லை அன்னை பிரபல வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டு நாடகத்துறையில் எங்களை போன்ற கலைஞர்கள் வளர்த்து வரும் அன்பண்ணாமையே நமது காவனூர் மாணவர்கள் எடுத்த அன்பண்ணா என் சுரேஷ் BJPL இவர் மடியிலே அரமணி அன்பின் பாட் ஹலோ ஹலோ அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா தலை வெறித்து கல்லினை வடித்தார் சேரன் மகள் கனக விசையரில் முடி தலை
காத்திட எழுவாள் அவள் பிள்ளை அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போம் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா பலே 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 அருமையான பாட்டு அற்புதமான பாட்டு கை தட்டிய ஒரே ஒரு நல்ல உள்ளதுக்கு மட்டும் நெஞ்சார்ந்த அண்டி கலந்த வணக்கம் நாங்கள் உங்ககிட்ட இருந்து காசா பணமாக எதுவுமே கேட்கல தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கை தட்டி ஆரவாரம் பண்ணுறீங்களோ நாடகம் நல்ல முறையில் இருக்கும் முக்கியமான விஷயத்தை தெரிவித்து கொள்கிறேன் ஆமாம் அதுக்குனாக ஏன்னா அண்ணே அண்ணே நாடக கலைஞருக்கு தயவு செஞ்சு யாரும் கொஞ்சம் தொந்தரவு பண்ண வேண்டாம் உங்கள் தம்பியாக நினச்சி தான் சொல்கிறேன் நல்லா கேளுங்க தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் கோச்சுக்கிறாம நாடக மேடையில் யாரும் வர வேணாம் நாடக நடிகர்களுக்கு யாரும் இடைஞ்சல் உறுதி பண்ண வேணாம் தயவு செஞ்சு ஆமாம் சிவகங்கை மாவட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் உரத்துப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை உரத்துப்பட்டி வினோத் சின்னால் நினைவாக ரூபாய் 50 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் அன்னார் அவர்களுக்கு என்ன சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் நன்றி 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 அதுக்கு நியாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் கோடியடி குமரன் கொட்டுமரிசை வேந்தலை குடி தமிழ்நாடு நாடக சங்கத்தின் நிரந்தர தலைவருமாயி அன்பு அப்பாவுமாயி நமது அரச குல மாணவ கண்டெடுத்து டிவி ஜெயம் அறுவடைய அன்பு மாணவருமாயி நான் களத்துறைக்கு வர்றப்ப மாப்பிள்ளை நல்லா அப்படித்தாண்டா ஆடணும் முறையான காட்டை வீட்டில் சொல்லி கொடுத்து மனதார சாப்பாடு போட்டு என்னை ஊட்டி வளர்த்த என் அன்பு மாமா எங்கள் அம்மா கூட மட்டும்தான் மாமா பிறக்கலை அன்பு மாமாவையே நமது கூத்தமன் பட்டி மாணவ கண்டெடுத்து கேபி பொன்னுமணி அன்பு மாமா அவருக்கு மடியிலே மிருதங்கம் டப்பி அண்ட் டலாக்
ஓடி இந்த அம்மா ஆட்டோ ஆட்டே ஒத்தரு வை வேணா ஒதுக்கு தட்டு வேணா ஒதுக்குற மாட்டேன் அந்த பொட்டு ஒரு சந்தல் பொட்டு ஓஹோ அஞ்சு முட்டாய் செல கட்டி அடிபட்டு வந்து ஆமலை பல அருமையான வாசிப்பு அற்புதமான வாசிப்பு கைத்தட்டி அன்பண்ணவருக்கு மட்டுமே நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் 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 அதுக்கு நியாக எங்களுக்கெல்லாம் கைத்தட்டி அனைத்து நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் தெரிந்து கொண்டு அதுக்கு நியாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் பலவாத்திய புகழ் பலவாத்திய கலைஞர் கூடி தமிழ்நாடு நாடக சங்கத்திலே நீங்க நிறைய பேர் கஞ்சி குடிக்கிறீங்க அன்பு அப்பா வச்சுதேன் தமிழ்நாடு நாடக சங்கத்தில் நிறைய மாணவர் உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு வாத்தியாரமாயி நமது மடப்புறம் மாணவர்கள் எடுத்த அன்பப்பா வி கே வேளாங்கண்ணி அன்பப்பாரு முறையிலே ஆல்ரவுண்ட் நான் பல வாத்தியங்கள் என்னப்பு சொன்னேன் டான்ஸ் ஆடினா நீ ஆடல் மால் போட்டிருக்கணும் இது நாடகம் நான் வச்சேதான் சட்டா தயவு செஞ்சு அமைதியாக உட்காரு நல்லா இருப்ப உன் காலில் கூட ஒரு ஜாமி உன் சூத்தை கூட தொட்டு கும்பிடுறேன் உன் குஞ்சுக்கு ஒரு 4 கும்பிடு நல்லா இருப்ப இம்மிடியட்டாக இல்லைன்னா தூக்கம் வந்தால் கூட வீட்டில் போய் உள்ள ரொம்ப கணக்கணட்டு இருந்தால் கூட உள்ளே வந்து பாடு ஆமாண்ணே ஆமாண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே நீங்களாவது தம்பி எதிர்பார்த்துருக்கீங்க பாரு அது போதும்ண்ணே இந்த பேசாளர் மட்டும் தயவு செஞ்சு அமைதியாக உட்கார சொல்லுண்ணே ஆமாண்ணே நீ இருக்க ஒரு தைரியத்தில் தம்பி பண்ணுறேனே ரொம்ப சந்தோஷம் அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் தாய் தந்தையமாக விளங்கக்கூடிய பார்த்து முறையாக கூறி எனது அன்பப்பா மைய கள்ளங்குளம் மாணவர்கள் எடுத்த எம் கிருஷ்ணன் அன்பப்பா ஒரு மடியிலே சீனன் தாளம் பல அருமையான வாசிப்பு அற்புதமான வாசிப்பு எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா கமிட்டியாளருக்கு நெஞ்சார்ந்தே நன்றி கலந்து வனத்திற்கு கொண்டு அருமையான உபசரிப்பு அருமையான சாப்பாடு அன்பு நல்ல உள்ளவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வனத்திற்கு கொண்டு அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் டாப்பு நல்ல டீப்பு நல்ல டாப்பு நல்ல கூடிய சென்ட்ரல்மான் தமக்கென்று ஒளி அமைத்து வரும் பார்த்து முறையாக கூறி எனது அன்பு அண்ணாமாயி நமது குன்னத்தூர் மாணவர்கள் எடுத்த அன்பு சகோதரமாயி ஸ்ரீ கணேஷ் ஆடியோஸ் ஹலோ 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 சிறந்த முறையில் ஒளி அமைத்தே சென்ட்ரல் மாம் தமக்கென்று ஒரு வெட்டி மரசு கொண்டு வந்த பார்த்து முறையாக கூறி நமது குன்னத்தூர் மாணவர் கண்டெடுத்து எனது அன்பு அண்ணாவுமாயி ஸ்ரீ கணேஷ் ஆடியோஸ் அவர்களுக்கும் அது பணிபுரிந்த எனது பாசமான அன்பு சகோதரர் அவர்களுக்கும் எனது சார்பிலும் சார்ந்த தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்து சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு சந்தோஷம் அதுக்குனாக இந்நாடகத்திற்கு சிறந்த முறையில் நாடக அமைப்பாளர் மைய பார்த்து முறையாக கூறி அன்பு சித்தப்பா மைய நமது சிங்கம்பட்டி மாணவர்கள் எடுத்து பி மகாராஜா நாடகத்தை அமைத்திருக்கார்கள் இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் வீரபாட்டு கட்ட உமன் ஹரிச்சந்திரா சின்ன கருப்பு பெரிய கருப்பு காளிகாட்ட கருப்பு துவரம் பருப்பு உளுந்தம் பருப்பு பாசி பருப்பு கடலை பருப்பு கடுகு எண்ணெய் வெள்ளெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் அந்த நாடகம்லாம் கதை எழுதியிருக்கு 2028 அரங்கேற்றான் நீங்க தான் வந்து வாசிக்கணும் இந்த பொதுமக்கள் நாடகத்தை காண வருக என அம்புடன் அழைக்கிறார்கள் எஸ் மீனாட்சி சுந்தரேஸ்வரி சோமசுந்தரம் கும்பகோணம் அதுக்குனாக எல் சியமாலா இளம்பருதி புதுக்கோட்டை அதுக்கு எஸ் கயல்வெளி சுப்பிரமணியன் கைவேலி அதுக்கு எஸ் நலப்பிரியா செந்தில்குமார் மற்றும் 6 கிராம பொதுமக்கள் நாடகத்தை வருகை அன்புடன் அழைக்கின்றார்கள் அதுக்கு நாடகத்தில் ஆடலரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன மயனக்கூடிய பார்த்து முறையாக கூறிய எனது அன்பு கொழுந்தியா மையே நமது புதுக்கோட்டை மாணவரை கண்டெடுத்து சிந்திச்சா அவர் மடியில டான்ஸ் அண்ட் கமிகாரி காத்துக் கொண்டுள்ளார்கள் சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா உடும்ப கருபாடுடா பால மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லோமியா
சல்லோமியா சுண்டகதி சோறுடா உடம்ப கருவாடுடா கால மீன் காலுடா வர்ற செயல பாருடா சல்லோமியா சல்லோமியா காரக்குடி முகமோ கெளுத்தி மீடு கண்ணோ சென்னாங்குடி இது சூடாங்கனி கையில் சிக்காருடா வரக்க திவபாருடா இது சூடாங்கனி கையில் சிக்காருடா வரக்க திவபாருடா ஏ அங்கடி ஏ அல்போன்சி இவ பொன்மேனி ரொம்ப சில்வான்சி இவ கடவுள் அலைகளை படிக்கும் கட்டு மரம் படிக்கிறது பாங்கு படிக்கும் சல்லோமியா சல்லோமியா பலே 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 அதுக்கினாக எங்களை போன்ற கலைஞர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடு காட்டக்கூடியது யூடியூப் சேனல். அங்கே எங்கே சென்றாலும் யூடியூப் வாயிலாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் சென்றலாம் தமக்கென்று ஒரு வெட்டி மரசு ஓட்டக்கூடிய பாசு மரியாதை கூறி எனது அன்பண்ணாமையே இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல். இருப்பிடம் கோயம்புத்தூர் அன்பு நல்ல விடுதற்கும் அன்பு அண்ணாவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். நல்ல விஷயத்தை மட்டும் பதிவிடுங்க அண்ணே, கெட்ட விஷயத்தை பதிவிட்டுறாதீங்க. எனக்கு கல்யாணம் வேறு ஆகிப்போச்சு. நீங்கள் பாட்டுக்கு நான் கண்ணுக்கிட்ட வந்து டான்ஸுக்கிறப்பெல்லாம் கண்டபடி கட்டி பிடிப்பேன், முத்தமெல்லாம் குடிப்பேன். எடுத்து நீ வாட்டுக்கு போட்டு விட்டுறக்கூடாது, கட் பண்ணிடுறேன்னு. ஆமாம், அது உங்களை மாதிரி ஒரு யூடியூப்காரனே ஒரு ஊரில் வந்து யூடியூப் எடுத்தார், விடிய நல்லா எடுத்தார். அப்போ தான் அந்த அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணே நான் ஆடின வீடியோ மட்டும் லேசாக காட்டுங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த யூடியூப்காரர் சொன்னார், தம்பி மெமரியை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் டாப்பில். அது மாதிரி நீங்கள் எதுவும் வச்சுட்டு வந்துடும், அதே போல் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் நடந்து கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை, குடும்பத்தில் ஒரு மையே வள்ளத்த ஆளாய் கொண்ட அன்பு தெய்வம். கஞ்சி குடிக்கிறனா எனது அன்பு வாத்தியார் காரணம். தமிழ்நாடு நாடு சங்கத்திலே நிறைய மாணவர் உருவாக்கி கொண்டிருக்க அன்பு வாத்தியார் மையே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் உள்ள நல்லூர் மாநகரம் போற்றக்கூடிய வி முத்துவேல் அவர்களுடைய அன்பு மாணவன் மையே உங்க அன்பு ஆசையம் பெற்றவன் உங்க குடும்பத்தில் ஒரு மையே மதுரை சிந்தாமணி அருகாமல் உள்ள விராதூர் சேர்ந்து சத்யாநகர் மாநகரம் போற்றக்கூடிய NSP சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னாள் பப்புனாவும் மற்றும் பல வடங்களை கற்றுக்கொண்டுள்ளேன். கைத்தட்டி ஒரே ஒரு நல்ல உலகத்துக்கு மட்டும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். மதுரையிலேருந்து உங்களை சிரிக்க வைக்கவே சிந்திக்க வைக்கிறக்காண்டி வந்திருக்கேன். என்னை போட்டு படுத்துறீங்களா எப்படி அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னப்பு நாடகம் பல பேர் அப்போதே சொல்லிட்டு எப்போ கேட்குறீங்க? திரும்ப சொல்லவா? 15 ட்ரிப்பாக சொல்ல முடியும். நாடகத்தை அமைப்பாளர் மைய பார்த்து முறையாக கூறி அன்பப்பா மகாராஜா அவர்களுக்கு நாடும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஒரு 200 எடுத்துருவாப்பா. ஓடுப்பா பேசுற. ஆமா என்ன நோட்டீஸ் வாசிக்கிறேன், நோட்டீஸ் வந்து வாசிக்கிறேன். நான் இந்த நோட்டீஸ் தானே, அதான் வந்து வாசிக்கிறேன். ஆமா, நாளை இரவு நாடக நடைபெறும். நாளை இரவு இதே மாதிரி நாடகத்தை எங்கள் கலைஞர்களுக்கு எப்படி நீங்கள் வாய்ப்பினை கொடுத்து நல்லா ஒரு இது பண்ணீங்களோ, நாளை இரவு தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு வரும் மகமாய் என்னும் புராண நாடகம் நடைபெறும், பக்தி நாடகம் நடைபெறும். அனைவருமே இந்த கலைஞர்களை எப்படி நீங்கள் உட்காந்து ரசிக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா கலைஞர்களும் நீங்கள் ரசிக்கும்படி கேட்டுக்கொண்டு, மாமா இந்த மகமாய் நாடகம்னு எனக்கு இப்போதான் மாமா ஞாபகத்துக்கு கொண்டு வருதே. அதே மாதிரி தான் மாமா மகமாய் நாடகம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அந்த நாடகத்தில் பாருங்க, இப்போ இதையும் வாத்து விட்டுருவான். வருகின்ற மே 17 வைகாசி மாதம் 3ஆம் தேதி அன்று திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் பாலக்குறிச்சி அருகாமல் உள்ளே ஜமீன் கலுங்குப்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் கோவில் காப்பு கட்டுதல் திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தில் தலை சிறந்த நடிகர்கள் கொண்டு நாடக உலகின் முதல் முறையாக இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் அமைக்கப்படும் ஸ்ரீ வள்ளித்திருமன் நாடகம் நடைபெறும். நவீன ஒளி அமைப்பு எங்கே காணாலும் வண்ணமயத்தில் வெகு விமர்சனமாக நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். சுற்றுவட்டார நாடக ரசிகர்கள பெருமக்களுமே அனைவரும் நாடகத்தை காண வருக இப்படிக்கு இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் கோயம்புத்தூர் அன்பு நல்ல விடுத்திருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் தெரிந்து கொண்டு ஆமாப்ப என்னைக்குமே அந்த கதையை சொல்லிட்டே போடுறேன். ஆமா, இந்த மகமாய் இந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ
சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஆடுறவங்க மனப்பாறை பாட்டுறேன். சரி, அருமையா ஆடுவாங்க, அருமையா பாடுவாங்க. அவங்கள மாதிரி யாரும் தொழில் செய்ய முடியாது. ஆமா தெரிஞ்சதானே. நளினமா தொழில் செய்வாங்க எல்லாருமே. ஆமா. அவன் மனப்பாறையில் நாங்க சொல்லி வந்தா 2 பேர் வந்தவங்க நிற போத கருப்புச்சாமி ஆடி சரி, வீட்டுல அருவாளை வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆ. நாங்க ஊருக்கு போனவே முழிக்கிறாங்க, அருவாளை வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்க. என்ன செய்யறது? என்ன செய்யறது? ஊர்ல வேற காசு வாங்க முடியாது, கப்பு வாங்க முடியாது, மேலே கிளி நானும் முழிக்கிறேன். அப்பதான் ஒரு சின்ன சிந்தனை, அட்டை ஒண்ணு கிடந்துச்சு. அட்டை, அந்த அட்டையில வந்து அருவாய் ஷேப்ல வரைஞ்சேன். சூப்பர்யா. அருவாய் ஷேப்ல வரைஞ்சு அருவாய் ஷேப்ல வெட்டி சரி, கருப்பு சாமியாடி கொடுத்து விட்டேன். இங்க பத்தியா? கருப்பு சாமியாடி என்ன செய்யணும், கோயில் அங்க இருக்குன்னா அங்க அருவாளை வச்சு சாமி கும்பிட்டு எடுத்து ஆடி வரணும். சரி, எப்படி பாட்டு பாடுறாரு? எப்படி பாட்டு பாடுறாரு? கச்ச நல்ல வரிஞ்சி கட்டி கருப்பு வரிஞ்சி கட்டி கருகச்சம் சுங்கமிட்டு கருப்பு சுங்கமிட்டு கச்சனல எடுத்து கட்டி கருப்பா எடுத்து கட்டி கருகச்சல உடுத்தி வந்த கருப்பா உடுத்தி வந்த கச்ச நல்ல வரிஞ்சி கட்டி கருப்பு வரிஞ்சி கட்டி கருகச்சம் சுங்கமிட்டு கருப்பு சுங்கமிட்டு நல்ல குதிரை எரி கருப்பு குதிரை எரி வீச்சருவா கையிலந்தி கருப்பு கையிலந்தி வெள்ள நல்ல குதிரை ஏறி கருப்பா குதிரை ஏறி வீச்சரவா கொண்டு வாராரையா ஐயா வாராரையா மலை காடு விட்டு கருப்பு காடு விட்டு ஆடி வரே வேண்டுமையா கருப்பு வேண்டுமையா கருப்பா நிறுத்துறா கொட்டா கருப்பு சாமியாடி ஆடி இப்படித்தான் அருவாளை தூக்குனாப்ல அட்டை ரூபாய் கீழே உவக்குன்னு தொங்கிருச்சு. ஏயா ஏன் தொங்குச்சுன்னா கீழே வச்சு சாமி கும்பிட்டவே சரி போதையில தேங்காய் தண்ணியை உடைச்சு தேங்காய் தண்ணியை உடைச்சு கீழே விட்டுருக்காப்ல. சரி, அப்ப பாருங்க அட்டை ரூபாய் ஊறி போச்சு. ஊரு போய் லோக்குன்னு சாஞ்சிருச்சு. ஆமா, கருப்பு சாமி டான்னு தூக்குனியா அட்டை ரூபாய் சாட்டையா மாறிடுச்சு. ஐயா அப்புறம் ஊர்ல பாருங்க சரியான அருவா மொரட்ட அருவா விறகு வெட்டுற அருவா வாங்கி கொடுத்துட்டேன், கொண்டு வந்துட்டாங்க. கருப்பு சாம்பேடி மேல எங்கேயும் முள்ளிக்கிறியா அடனக்காலம் ஒலி பதமான அருவாளை வேற வாங்கி கொடுத்துட்டியா. நம்ம வேற இதை வச்சு ஆடணும், வேற ஏறணும்னா கால் வேற புலாப்பழ மாதிரி பொழந்து வருவீங்க குழந்தை அப்படி சொல்லி வாங்கி கொடுத்த போதல ஏறிட்டாப்ல அருவாளை ஏறிட்டாப்ல. சரி, குதிச்சவன் என்னடா குதிச்சாலும் முன்னாடி சாக்கடத்துக்கு கவனிக்கல. ஐயா போதல சாக்கடை கருப்பு சாமி அடி டப்புன்னு உருண்டு புரண்டு எந்திரிச்சு. சந்தன கருப்பு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, கண்ணகரன் சாக்கடை கருப்பா நிக்கிற சாக்கடை கீழே விழுந்தா அப்புறம் சாக்கடை ஊர் அதுல தானே இருக்கு. அந்த நாடகத்துல பாருங்க, இப்ப இன்னொரு ஐதீகம் இருக்கு. அருவாமலை ஏறிண்டு சேவா காவை குடிக்கணும். சேவா காவை குடிச்சாத்தான் ஊர்ல மழை தண்ணி பெய்யும்னா ஐதீகம். ஆமா, அப்ப பாருங்க உள்ள பாடுறது கிடந்தவன் சேவலை என் கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. நான் சேவலை கொண்டு வந்து நின்றுகிட்டு இருந்தேன். சரி, கருப்பு சாமி குர்ரா 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 நேருன்னு கேட்டாப்ல. என்ன தடா கொடுக்க சொல்றாரு? சேவலை. சரி, நான் சேவலை கொடுத்தேன். கருப்பு சாமி நல்ல கடி கடிச்சாப்ல, கடிச்சு உரியிறாப்ல இழுத்தாப்ல. சரி, கருப்பு சாமி கடிச்சிட்டு சொல்றாப்ல, என்னடா எல்லா ஊர்லயும் செக்க செவேர்னு சகப்பா ரத்தம் வரும், இந்த ஊர்ல மட்டும் பச பசேன்னு ரத்தம் வருதுடாப்ல. ஐயா நான் செய்வன கோளாரா இருக்கேன், ஒருவேளை சாமி குத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தா சரி இல்லப்பு நான் வரிசையா நாடகத்துக்கு போறேன்ல. சரி, தூக்க வலிச்சுல கழுத்தை கொடுக்குற போல குண்டிய கொடுத்துட்டேன். கடிச்சு நல்லா உரியட்டா. ஏன்டா கோழி பேரடா வந்திருக்கு நக்குறியா கசக்குதுன்றியா முண்டை கோழிப்பி கசக்காம இனிக்க வாத்தீங்க. ஐயா அப்படிதான் இருந்துட்டா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் வள்ளித்திரம நாடகம். இந்த நாடகத்துக்கு எல்லாரும் ஆதரவு தர மாதிரி சொல்லிக் கொண்டு என்னைக்குமே காலத்தாமதம் காரியத்தை கேடு. நான் போயிட்டு டான்ஸ்கார பிள்ளைய இம்மிடிட்டா என்பது காரணத்தினாலே போயிட்டு வரப்பு நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டு என்று செல்வ பக்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு என்று செல்வ பக்கி வழியணும். கற்றவங்க உற்றவங்க பணம் இருப்பாங்க, இல்லாதவங்க இருப்பவங்க, உற்றவங்க பணம் இருப்பாங்க, இல்லாதவங்க எல்லோருமே நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு என்று செல்வ பக்கி வழியணும். ஹலோ, சின்ன சின்ன பூவே உன் கண்ணால் பாரு போதும், சின்ன சின்ன பூவே உன் கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசி துன்பம் எல்லாம் தீரும்,
உன் கைப்பட்டால் காஞ்ச கொடி பிஞ்சு விடும் பட்டமரம் பாலூரும் பாசத்தால் தேனூரும் ஓ ஓ ஓ சின்ன சின்ன பூவே உன் கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு துன்பம் எல்லாம் தீரும் உலகத்தில் பூவெல்லாம் உன் போல அழகில்ல நானும் உன் அம்மாவோ பண்ணாத தவமில்ல தென்பாண்டி மன்னவனோ மூழ்கித்தா முத்தெடுப்பா தேனி உன் அம்மாவோ மூழ்காம முத்தெடுப்பா கண்ணே தெய்வம் கண்ணில் உந்தன் கண்ணில் சந்நிதி உன் முத்தம் பட்டு எச்சில் பட்டால் கொஞ்சம் நிம்மதி சின்ன சின்ன பூவே உன் கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு துன்பம் எல்லாம் தீரும் பாப்பாணி இல்லாம பசி தூக்கம் பாராது உன் பேச்சை கேட்காம ஒரு நாளும் விடியாது நிலவுந்தல் பால் கிண்ணம் போதாது பெண்பானே நிலவெண்ணும் கிண்ணத்தை நான் கொண்டு வருவேனே அடி பூவும் பூவும் உன்னை பார்த்து பேசிக் கொண்டது இந்த காட்டில் ஓடும் ஓடங்கூட முன்பே சொன்னது சின்ன சின்ன பூவே கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு துன்பம் எல்லாம் தீரும் கண்ணே உன் கைப்பட்டால் காஞ்ச கொடி பிஞ்சு விடும் பட்டமரம் பாலூரும் பாசத்தால் தேனூரும் ஓ ஓ ஓ லல்லல்லா லல்லலா லல்லல்லா லல்லலா லல்லல்லா லல்லலா லல்லல்லா லல்லலா கிளப்பிருச்சடா ஆஹா என்னப்பா பொம்பளை பிள்ளை பார்த்து நைஸா தெரியுது என்ன ஹலோ உன்னை பார்த்த உடனே சுத்துறாப்ல மாமா வணக்கம் மாமா ரைட் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் மரும நினைச்சு பாடுறீங்க அத்தாடி இருக்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்பா வணக்கம்ப்பா வீட்டுல அம்மா என்ன பண்ணுது இந்த வேலை தானே ஆகாதுங்கிறது என்னம்மா ஒரு மக வந்திருக்கேனே அது உடம்புக்கு முடியாம வந்திருக்கேனே அத பத்தி உடம்பு எப்படிமா இருக்கு மாத்திரை போட்டியான்னு கேட்பீங்களா வந்தோடனே அம்மா நல்லா இருக்கா ஆத்த நல்லா இருக்கானா நமக்கு தேவை உங்க அம்மா அம்மா நல்லா இருக்குல்ல ஏப்பா உன்னைய பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல அம்மா சரியில்லாம தான் சேர்த்தேன் அப்ப உங்களுக்கு மக முக்கியம் இல்ல என்ன இப்படி இப்படி பொசுக்குன்னு சொல்லி விட்டாரு நல்லா எல்லாரும் நல்லா இருக்காங்க மிருதங்கார அண்ணே வணக்கம் தலகரப்பா வணக்கப்பா என்ன இதுல இத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தா இல்ல யாரு மைக்ஸ் இருக்காருன்னு நான் கண்டுபிடிக்கிறது எல்லாருமே தானா நீ என்ன ஒரு தினிசா திரியிறிய என்ன உனக்கு பிரச்சனை இப்ப உட்கார்ற மைக் எடுத்துக்கிட்டு உன்னை அடிக்கவா என்ன எல்லாரும் மண்டை ஒரே மண்டையா இருக்கு சரி அப்புறம் உங்களுக்கு எல்லாரும் வணக்கம் நீங்கள் இருந்தா நாங்கள் நடக்கல வந்தவங்க போட்டவன் பைட்டு நல்ல பிடிக்க போமா ஏமா உன்னை ஆடுறதை கூட்டிட்டு வந்தா போமான்னு வீட்டுக்கு கிளம்புற ஏமா ஆடணுமா அதனால பிடிக்க போவோம்மா போவோமா என்ன ஆளுக்கு ஆளுக்கு ஒரு திணிசா சொல்றீங்க எப்படி கேப்பா இருங்க ஒரு நிமிஷம் தொண்டையை சரி பண்ணிக்க ஆமா தொண்டை சரி பண்ணிக்கமா கொக்கரையா விக்ஸ் முட்டை அதனால எப்படிங்க போயிடுவோமா கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டு நடியே கட்டழகே கையில் வந்தா கடிச்சே திம்பேனடியே பூஞ்சி பொடினடி உன்னை ஒரு தடவை பார்த்ததில்ல காஞ்சி பொடினடி உன்னை காணாத பொழுதுல கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டு நடியே கட்டழகே கையில் வந்தா கடிச்சே திம்பேனடியே
பாருங்க எவ்வளவு தொண்டை வலிக்க நான் கத்திட்டு கிடக்கேன், அவன் வதக்கு வதக்குன்னு அடிச்சிட்டு கிடக்குறேன். அவங்க அசால்ட்டா வந்து இப்படி இப்படி ஏமா என்னைக்கு ஆடுவ? அது ஒண்ணும் இல்ல, வண்டியில படுத்துட்டு வந்தல, அது வண்டியில படுத்ததால கொஞ்சம் கை கால இழுக்குது டாடி. அதுக்குதான் கறிச்சோரை கம்மியா சாப்பிடுன்னு சொன்னேன், கேக்குறியா? 1/2 கிலோ கறி ஒரு ஆளு திங்கிற. கும்முறுன்னு நான் சாப்பிட்டது 2 இட்லி தான். கண்ணி மக்கள் காதல் கொண்டே நடி கட்டழகு கையில் வந்து போடு. வரதேடி ஒரு முறை பார்க்காத பொண்ணு இல்ல. கண்ணி மக்கள் நேரத்தில் காதல் கொண்டே நடியே அம்மாடியா தாடி பாடுற பாட்டதுக்கு மனசு பாதருது பவள கொடியில பேசுற அழக பார்த்ததுமே பட 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 படகுதியே மாவாரியா. காலையிந்தாம்பல நீங்க மக்கள் பெருமாள் ஒன்னாலே கொய்யா பசமலே பண்டியரு பஜக்கம்மா பாடரே பாடே விளையாடே செங்கருப்பு சாறு கொண்டு வரவா செட்டரு
கொண்டு வரவா ஜகரும்பத்தாரே கொண்டு வரியா சித்தரும்ப போல உறோ வரியா ஜகரும்பத்தாரே கொண்டு வரியா போடுமா போடுமா காதுல கொய்யிடுச்சு சும்மாவே எனக்கு இந்த ஒத்த காது கேட்க மாட்டேங்குது என்ன டாடி இந்த பறிஞ்சு கட்டிக்கிட்டு ஆடலாம் ஏன் டாடி நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் சின்ன பிள்ளைனா நான் தான் அது ஒழுக்கமான பிள்ளைனா நான் மட்டும்தான் வச்சுக்கவா ஒன்ன மட்டும் ஏ சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள வெத்தல மடிச்சு தர வரியா மத்தத வெளியில் சொல்ல வேண்டாம் என் அடிராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடியே எடுடா மேலாம் அடிடா தாளா இப்ப தாங்க சேரி ஆரம்பாடு இப்ப தாங்க சேரி ஆரம் சார்பாக ரூபாய் 101 டான்ஸுக்கு வழங்கப்படுகிறது குன்னத்தூர் சித்தம்பட்டி ராஜேஷ் அவர்கள் இணைந்து ரூபாய் டான்ஸுக்கு 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி கண்டு வணக்கம். என்ன ரொம்ப உள்ள போகுது ஏ என்ன அடுத்த மாத்தி போடுமா வாத்து வா மாமா நான் மாமனா தனி மரியாதை வச்சிருக்கேன். ஐயோ ஆஹா தன்னானே தாமரபூ மாமா தன்னாடு தன்னானே தாமரபூ மாமா தள்ளாடு தண்ணியில தாமரை குதிர்ச்சி மாமா தாவணி வாங்கி ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு தந்திடுவே தன்னானே தாமரபூ மாமா தள்ளாடு தண்ணியில போடுதா போடு
மாமே தரணும் சீரு, ரெண்டு மாங்காய் தட்டு சோறு, காசு இருக்கிற தங்கச்சி, போதையில என்ன பிறகு பிள்ளை நானே ஒரு விவரம் கேட்கு. நானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியில. ஓடே! போட்டா நல்லாவா இருக்கும்? ஆஹா. இப்ப இழுத்து போடுவோமா? ஆ. ஏற்கனவே உள்ள எல்லாம் தினமும் என்ன துரத்துதையா, உங்க பெருமூச்சு அத்தி போட்ட மாயம் போல் மாமா ஓ மூச்சு. மாமே தரணும் சீரு, ரெண்டு மாங்காய் தட்டு சோறு, காசு இருக்கிற தங்கச்சி. ஏ தந்தானே தாமரப்பு மாமா தள்ளாடு. ஆடுமா. என்ன பொம்பளை பிள்ளை பார்த்து கீழே கீழே வலியுது என்னன்னு கேக்குறேன். வேர்த்து ஓடுதுமா. வேர்வை வடியுது. இல்ல பொம்பளை பார்த்துன்னு சொன்னீங்க சொன்னீங்க கீழே விழுகுது. ஏ அவருக்கு முகம் தொங்குதுமா, வேற ஒண்ணும் இல்ல. என்ன அதுக்குள்ளேயுமா தினமும் என்ன துரத்துதையா, உங்க பெருமூச்சு அத்தி போட்ட மாயம் போல மாமா ஓடு. ஏய் வெக்கப்படாதம்மா, பாவடை பாவடை எடுத்து மூடிக்க. இல்ல நானும் பொம்பளை பிள்ளை தானே, ஆமா. இப்பெல்லாம் வாட்ச் அந்த பாட்டு நீ கிளம்புமே. ஆத்தாடி. தினமும் என்ன என்னமோ என்ன துரத்துதையா. என்னம்மா எரியிறேனம்மா? ஹலோ. உனக்கு உன் பகுமானம் தூக்கி போட்டு நீ பின்னாடி திரும்பி பாக்குற உடனே பாத்தீங்களா? இதெல்லாம் எங்கிட்ட போய் விழுகாது டாடி. இதெல்லாம் பத்திரமா எங்கிட்ட மட்டும்தான் இருக்கும். வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம தான் போறீங்களே ராசாவே, ஏ ராசாவே. அடி என்னத்த அடி என்னத்த வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம தான் போறீங்களே ஐத்தானே. அடி என்னத்த அடி என்னத்த பொட்ட வைக்கிறேன்னு சொன்னீங்க, வைக்காம தான் போயிட்டீங்க. வைக்கிறேன்னு சொன்னீங்களா, வைக்காம தான் போயிட்டீங்க. ராசாத்தி ஏ ராசாத்தி. காட்டுறேன்னு சொல்லி போட்டு கட்டாம தான் போறீங்க. ஏ ராசாத்தி ஏ ராசாத்தி. என்னத்தை அது என்னத்தை முகத்தை காட்டுறேன்னு சொன்னீங்களா, காட்டாம தான் போயிட்டீங்க. ராசாத்தி ஏ ராசாத்தி. குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாம தான் போறீங்களே ராசா. அடி என்னத்த அடி என்னத்த. பச்சை குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாம தான் போறீங்க. மாமாவே ஏ மாமா
போகும்போது நான் பின்னாடி பார்த்தம்மா பச்சை குத்துறவு இருக்காங்க நாளைக்கு குத்துவோம்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னீங்களா? ஆ. நான் கூட என்னமோ வேற மாதிரி. சேச்சே நீ அப்படி நினைக்காத மாமாவை, எப்பவுமே அப்படி நினைக்க கூடாது. குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாம தான் போறீங்க ராசாவே. ஏ ராசாவே நான் குத்துறேன், நாளைக்கு குத்துறேன். ஆஹா ஆத்தாடி ஆட்டுத்தா அம்மா ஆத்தாடி என் மருமகள்கிட்ட பிடிச்சதே அந்த கீ ஆட்டத்தை, மே ஆட்டத்தை ஒரு தடவை ஆட்டி விடுமா. அப்படியே குத்துறேன் குத்துறேன். ஏ குத்துறேன் குத்துறேன்னு சொன்னீங்களா, குத்தாம தான் போயிட்டீங்க. ஏ ராசாத்தி மாமா நானே ரொம்ப நேரம் ஆடி இருக்கல, என்னமோ நாலு போட்டிருக்கீங்களே, கூப்பிட்டு வேலையை வாங்கிடுமா? கூப்பிடுமா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா, அத்தாப்பு சுந்தரி ஒருத்தி விளையாட வந்தாளா. ஹலோ 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 டசிங்களா, எங்களிடம் கரண்ட் உள்ள இடங்களுக்கும் கரண்ட் இல்லாத இடங்களுக்கும் குறைந்த வாடகையில் நிறைந்த மனத்துருத்தியுடன் உங்கள் உள்ளங்களை மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை கணேஷ் ரேடியோஸ் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். கருவாடு கருவாடு ஐயா அப்பா என்னடா கருவாடு கருவாடு நெத்திலி கருவாடு கண்ட கருவாடு ஏண்டா கருவாடு 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 விக்கிறவன் ஏண்டா குழாயை தூக்கிட்டு வர்றா. கருவாடு கருவாடு வாங்கம்மா வாங்க, எப்பயும் வர வண்டி தான் வந்திருக்கு. கருவாடு கருவாடு நெத்திலி கருவாடு கெளுத்தி கருவாடு கண்ட கருவாடு நாட்டு புளுத்தி கருவாடு, நாட்டு கெளுத்தி கருவாடுறா முதலி, கெளுத்தி கருவாடு வஞ்சர கருவாடு, நிறைய கருவாடு கொண்டு வந்திருக்கேன். எங்க இருப்பிடம் குன்னத்தூர், எங்க கடை பேரு கணேசி ஸ்ரீ கணேசி ஸ்ரீ கணேசி. கருவாடு 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 வாங்காம வாங்க, எப்பயும் வர வண்டி தாமா வந்திருக்கு, எப்பயும் நிக்கிறக்காம நிக்குது. கருவாடு கருவாடு குச்சி கருவாடு குச்சிக்காரி கருவாடு உம்மால குச்சிக்காரி கருவாடு. ஏடா அப்புறம் கருவாடு விற்கும் போது நம்மளுக்கு அம்மா குச்சி கருவாடு, அம்மா குச்சி கருவாடா. ஆமா ஆப்பு கருவாடு 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 வாங்கம்மா வாங்க, எப்பயும் வர வண்டி தாமா வந்திருக்கு, எப்பயும் நிக்கிறக்காம நிக்குது. மலை கருவாடு கருவாடு சட்டி பனியன் சட்டி பனியன் சட்டி சட்டி உங்க சைஸ்க்கு ஏத்தால என்கிட்ட இருக்கு மாமா. கருவாடு கருவாடு சட்டி சட்டி கருவாடு கருவாடு சட்டி 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 கருவாடு கருவாடு டேய் டேய் சட்டி டேய் சட்டி சட்டி. பொம்பளை புள்ள நல்லா விக்க வியாபாரம் வந்து சூப்பர் புள்ளையா இருக்கு, நீ அங்கிட்டு போடா. இங்க பாருங்க. ஐயா கருவாடு நாத்த தாங்க முடியல. டேய் மாமா உங்களுக்கு ஏத்த சட்டி 38 40ல என்கிட்ட இருக்கு. நான் வாங்கிக்கிறேம்மா. டேய் வாங்க மாமா. அங்கிட்டு போடா கருவாடு நாத்த பிடிச்ச மாட்டே. டேய் அங்கிட்டு போடா. கருவாடு கருவாடு என் கொள்ளாயில சவுண்ட் வர மாட்டேதாடா நொக்க மண்டேலா. போறியாடா அங்கிட்டு. ஏண்டா அந்த புள்ள கருவாடு கருவாடு சட்டி சட்டி விக்குது, நல்லா சட்டியா வாங்க. நான் வாட்டுக்கு வியாபாரத்துக்கு வந்திருக்க குன்னத்தூர்ல இருந்து வியாபாரத்தை கெடுக்க பாக்குறேன் நொப்ப மண்டமாவளே மண்டமாலா. ஏறு நான் பாட்டு பேசிட்டு வியாபாரத்தை பார்த்து இருக்கேன், கெடுத்து விடாத. ஓ வியாபாரத்தை கொட்டாமட்டி தாண்டி பாரு கொண்டாடு மலை. ஓ வியாபாரத்தை மதுரை தாண்டி பாரு நோத்தாமே. ஓடி போயிரு. ஓடுறா நொக்கல. ஓ செவரொட்டி அத்துப்படுவேன். ஓ செட்டியை கிழிச்சு உங்க அப்பே போட்டாரோடா, இல்ல அம்மா போட்டாரோடா, இல்ல உங்க பாட்டி போட்டாரோடா, ஓ பொண்டாட்டி போட்டாரோடா, இல்ல உங்க மாமே போட்டாரோடா, ஓ பொண்டாட்டி போட்டாரோடா, மயிறு போட்டாரோடு போட கோத்தா போடி கோத்தா போடி மாவிரல் போட கோத்தா ஈரல் போடி இங்க செவரொட்டி போட உங்க அப்பா கருவாடு கருவாடு சட்டி சட்டி கருவாடு கருவாடு சட்டி சட்டி நாட்டு புளிச்சி கருவாடு ஆப்பிள் ஆரஞ்சு ஆப்பிள்
ஆப்பிள் ஆரஞ்சு கருவாடு ஆப்பிள் அவ ஆப்பிள் வாங்காதீங்க அழிவு போனது என் கருவாடை வாங்க நீங்க அம்பட்டு பூச்சி போனது ஏன் ஆப்பிள் என் கருவாடை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தொண்டைக்கு நல்லது ஆமா நீ உடனே ஆனா முண்டை விக்கிறது நல்லா இல்ல எப்பா ஆப்பிள் ஆரஞ்சு கருவாடு கருவாடு ஆப்பிள் ஆரஞ்சு ஓடி போ போயிரு மரியாதை இருந்துக்க யாரு போறியாமா ஒட்டி கலட்டவா போறோம் உன் சட்டையை கிழிக்கவா பாரு பாவடை கிழிப்பேன் உன் சட்டையை கிழிப்பேன் உன் சட்டையை மோந்து பாப்பேன் சீ அதுக்குதான் அப்பதே சொன்னாங்க பிரட்டி போடாதான் நீ வாசனைக்கு உன் வரும் ஜாக்கெட்டை நக்குவே அந்த கேஸா நீ ஏண்டா இங்க பாரு வம்பாய வியாபாரத்தை நீ எடுத்துக்கிட்டு இருக்க அவன் வியாபாரத்தை கெடுத்துட்டு இருக்கல பாத்துக்க அவ்வளவு சொல்லுவேன் வேணா வேற எங்கிட்ட வியாபாரத்தை போய் பாத்துக்க இங்க பாருங்க உனக்கு எனக்கு சண்டை வேணாம் என் வியாபாரத்தை கெடுத்தே நீ கெடுத்துட்ட மரியாதையே அங்கிட்டு போய் உன் வியாபாரத்தை ஓ வியாபாரத்தை போய் அங்கிட்டு போய் பாரு நோனி மாவளே ஓயாத அங்கிட்டு போய் பாடுறாங்க பார்த்தா பொழந்து விடுவேன் இங்க பாரு மாற்ற உங்க அப்பத்தாவுக்கு மாட்டிக்கிறேன் யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சமா பேசுங்களா அதுக்கு என்ன செய்ய முடியும் அண்ணே உன் சாமான தொட்டு கும்பிடலாம் கட் பண்ணிடுறேன் அண்ணே நீ போடுனே நான் வரத பாத்துக்கிறேனே போறது பிரச்சனை இல்ல கமெண்ட் மட்டும் கட் பண்ணிருங்க அசிங்க அசிங்கமா கமெண்ட் வருது என்னெல்லாம் மோத்தா கொமான்னு கேட்கத்தான் செய்யறேன் நான் என்னடா அதுக்கு மேல கேக்குறது நல்லா இருக்கு கமெண்ட் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிருங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல போடுங்க போறதா இந்த முட்டை மட்டும் எடுத்து போடுங்க கழுவி ஊத்தட்டும் நல்ல என்ன ஒரு போட்டோ எடுத்துக்கங்க தாய் உங்க வீட்டுல பில்லி சூனியம் காத்து சூத்து எல்லாமே வர ஒரு போட்டோ ப்ளீஸ் போட்டோ எடுங்க ப்ரோ எடுத்து உங்க வீட்டு முன்னாடி மாட்டிக்கங்க அண்ணே உங்க வீட்டுல மாட்டுவீங்க டிஸ்டி எல்லாம் வராது வீட்டுக்கு இப்படிதான் ஒரு ஊர்ல சொன்னேன் போட்டோ எடுத்துக்கங்கண்டு அதை எடுத்துட்டு போய் போட்டோ போய் நம்ம இதுல ஓட்டிட்டேன் எடுங்க ப்ரோ உன் கேமராத்தோட புகஞ்சு போ வாப்பா என் தங்க என் புத்திரல ஓடியா தங்க வா உன் போட்டோவுக்கு நான் 50 ரூபா தரேன் இங்க வா அந்த முண்டை அப்படிதான் சொல்லும் வராது அங்க இருந்து எடுக்காத அவ இது தெரியாது வா முகர தெரியாது வேமா வா ப்ளீஸ் கோஆபரேட் கேமரா பாச்சா கிரிச் எடுங்க ப்ரோ ஆமா கிரிச். எப்பா நீ யார எடுக்கற என்னே தானே எடுப்பு அது முண்டை சுச்சாப்பான போனு எடுனே முண்டையா அது அண்ணன் எங்க பெரியப்பா மையன் அப்படிதான் போய் ஷாப்ல ஆனா மச்சினே வேணும் ஏற்கனவே உன் போன் அப்படித்தான் இருக்குல்ல இந்த முண்டை எடுத்தா உன் போன் டிஸ்பிளே போகவே போகுது ஆமா இந்த சிரிக்க எடுத்துக்க நல்லா இருக்கேன் உன் வீட்டுல புங்கு தளஞ்சிரும் அதோட பாத்ரூம்ல மாட்டி வையன் போட்டோவை கருவாடு பாத்ரூம் இல்லையா நம்ம வீட்டுல இல்லையா நான் கொத்தனாடு தான் கட்டி விட்டு போவா நீ இப்ப நல்லா ஆனாவ ஒண்ணு கடிச்சு எழுதுவே அப்படியே ஆப்பிள் ஆரஞ்சு கருவாடு சட்டி ஆமாங்க நீ எங்கப்பா தெரியுதா ஓகே தேங்க் யூ நம்ம சேனல் பேரு சொல்லு நான் சொல்றேன் தம்பி உன்னை விளம்பரப்படுத்துறேன் யூடியூப் சேனலா அது எங்களுக்கு தெரியாதா ப்ரோ சொல்லு போட்டுறேன் பேசுறேன் டெவலப் ஆயிருவேன் ட்ரெண்டிங் ஆயிருவீங்க நன்றி எனது போட்டோவை எடுத்து உண்மைக்கே பூரா மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல கூட போடுங்க நல்லா இருக்கும் நன்றி போட்டோ எடுத்து அன்பு சகோதரர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் சந்தோஷம் சகோதரா சந்தோஷம் மாட்டு தவணை கக்கூஸ்ல கொண்ட விட்டுங்க கருவாடு நெத்திலி கருவாடு சட்டி ஆப்பிள் ஆரஞ்சு அங்கிட்டு வரணும் அப்பா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கப்பா பயமா இருக்குப்பா ஐயோ என் கருவாடு பூரா போச்சே அது கெண்ட கருவாடு மட்டும் நசுங்கி போச்சாடா கருவாடா கருவாடு போய் கிழிச்சு விட்டாரு மோத்தாவோட பையி ஐயோ இது வேற கிழிச்சு விட்டு உங்க அம்மாட்ட செருப்புட்டு அடி வாங்கிடாத நான் வாட்டுக்கான செவடு வெட்டி வியாபாரத்துக்கு பார்த்தேன் நோனிமா அடிக்கிறா உட்காந்துட்டு இழிக்கிறீண்டு அதுக்குதான் சொன்னேன் இந்த பம்பா என்கிட்ட வச்சுக்காதன்னு இந்த மரியாதையே உன் பேக் எடுத்துக்கிட்டு இழைக்கிற பாரு முண்டை அடிச்சுட்டு
ஆமாம்ல. என்ன வாக்கு வந்த வரை வாழக்கூடிய நாடு என்ன நாடு? என்ன நாடு? தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஆமா. தமிழ்நாட்டுல பிறந்துட்டு நீ ஒரு வியாபாரி, நீ ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. நானும் என்ன தெரியுமா ரெண்டு பேர் வியாபாரத்துக்கு அடிச்சு உருண்டோம்னா நல்லா வரும். வியாபாரம் வருஷத்துல ஓடு. போடாதுல ரெண்டு பேர் வியாபாரத்தையும் சேர்ந்து இணைந்து பார்க்கணும். பார்க்கணும்ல? சந்தோஷமா பார்க்கணும், சண்டை போடாம பார்க்கணும். சண்டை விடாம பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஏங்க? இங்க போய் பாருங்க. ஏங்க ஆப்பிள்ன்றிய இது கொய்யாக்கா ஜெயிச்சு மாதிரில இருக்கு. இழந்த பழமா? வேணாம் 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 வேணாம், உன் பழமே எனக்கு வேணாம். இங்க பாரு, மரியாதையா போயிடுறா. இங்க பாரு, போடா. எல்லா பழமும் வச்சிருக்கியா? சப்போட்டா வச்சிருக்கியா? பூதி இதுக்குதான் உனக்கு சொன்னேன் அடிக்க. சப்போட்டாவா? இந்த டீ கொண்டு வர சிவரொட்டி அக்கனை அண்ணனே சாக்கு எடுத்து வர சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு. சாக்கு எடுத்து வரப்பல சண்டால 4 மணி நேரம் கழிச்சு என்னத்தை பண்ணுவேன். ஆனால் வேணாம் பூதி, அதனால சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஒரு ஆட்டக்கார பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். நல்லா ஆடுவீங்கன்னு வேற கேள்விப்பட்டேன். எப்பா, லைட்டாவா பட்ட பால் பிச்சுட்டு போ லேசா. அது தண்ணியா இருக்கு அந்த டீ. எப்பா உயிர் தத்தளிக்குதுப்பா, டீ கொடுங்கப்பா. எல்லாரும் நினைப்பாங்க என்ன ஆளு புறம் முரட்டு போட்டு ஆளை போட்டு பப்புனை மட்டும் சூத்து ஊத்திய போட்டாங்கன்னு நினைப்பீங்க. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே உடம்பு சரியான உடம்பு, உம்மாம்பரிய உடம்பு. என் உடம்பு குறைஞ்ச காரணம் இருக்கு சித்தப்பா. எப்படி உடம்பு குறைஞ்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுருந்தாங்க உடம்பு குறைப்பது எப்படின்னு. அந்த நம்பருக்கு போன் அடிச்சேன். அவ உடனே சென்னைக்கு வர சொன்னாங்க. சென்னைக்கு வர சொன்னாங்க. நான் சென்னைக்கு கிளம்பி போயிட்டேன். அங்க பொண்ணுமணி மாமா மாதிரி ஒரு பையன் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாப்ல. நார்மலா பெசலாம் கேட்டாரு. நார்மலா எவ்வளவு கேட்டேன், பெசலா எவ்வளவு கேட்டேன். நார்மலா 5000 ரூபாய், பெசல்னா 10,000 சரி நார்மலே கொடுங்க அப்படி சொல்லி 5000 பணத்தை கட்டி ரூமுக்குள்ள போனேன். டேபிளா கிடந்துச்சு. டேபிள் சைடுல திரும்பி பாப்போம்னு பார்த்தா 25 வயசுல பிள்ளை. நான் பிள்ளைய பார்த்தா சும்மா இருப்பேனா? நான் தான் சரியான பொட்ட பொறுக்கி. ரூமுக்குள்ள பொம்பளை வரட்டுனேன். ரூமுக்காரன் வந்துட்டாப்ல. தம்பி நீ கொடுத்த 5000 ரூபாய் சரியா போச்சு, இமிடியட்டா வெளியில போ தம்பிட்டாப்ல. சரி கொஞ்சம் நார்மலுக்கே எப்படி இருக்குன்னா ஸ்பெஷலுக்கு எப்படி 18 வயசு குமரி புள்ள இருக்கும்னு 10,000 பணத்தை கட்டினேன். ரூமுக்குள்ள போனேன். டேபிளா கிடந்துச்சு. சைடுல திரும்பி பாப்போம். திரும்பி பார்த்தா என்னப்பா என்ன என்ன கிரகமா 80 வயசுல கிளட்டு முண்டை. உனக்கு அதுதான்டா உனக்கு செட் ஆகும். ரூமுக்குள்ள என்ன வேட்டை இருந்துச்சு அந்த பொம்பளை. அப்புறம் நான் அன்னைக்கு ஓடி குறைஞ்ச உடம்பு தான் அந்த உடம்பு. 10 ரூபாய்க்கு காலியா? ஆமாங்க. ஐயோ. அதனால நீங்க ஒரு ஆட்டக்கார பிள்ளைமா, நானும் ஒரு ஆட்டக்கார பையன். அப்படியா? அதனால 2 பேர் வியாபாரத்தி ஆடி பாடிக்கிட்டே பாக்கிற காரணத்தால என்ன வியாபாரம் பாக்குறீங்க? கருவாட்டு ஓரமா வை. ஏமா ஒரு சட்டி எடுத்து ஓரமா வைமா. கருவாட்டு பையன் அங்க தூக்கி வைடா. கருவாட்டு பையன் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நாடாடா. மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி. பரிசி அப்படியே கடிச்சு திங்க போறேன். பறிக்க போறேன். மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி. அதனால மாம்பழம் வியாபாரி இருடா. அதுக்கு ஏன்டா மூஞ்சி இப்படி குறைங்க மாதிரி வச்சு என்ன பண்றது? அதனால வியாபாரத்தை ஆடி படிக்க பாப்பா. அடி சிவிசினுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வைத்து, அடி சிவிசினுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வச்சு, அண்ணனால நடந்து பிள்ளை அலப்பறையா வரவாரு. அலப்பறையா வரவாரு. நம்ம நெடுந்தூரம் போக வேணும் குட்டி, நினைச்சபடி நடக்க வேணும். நெடுந்தூரம் போக வேணா யாரா நினைச்சபடியும் நடக்க வேணா. நம்ம நெடுந்தூரம் போக வேணும் குட்டி, நினைச்சபடி நடக்க வேணும். மரியாதை அடிக்க. டேய் மரியாதையா பாடுறா. நம்ம நெடுந்தூரம் போக வேணா யாரா நினைச்சபடி. முண்டை உனக்கு அதே. டேய் ஆடுறதுக்கு ஏன்டா ஐயா இங்க வர்ற முண்டாட்டு ரோசல போட்டு அவ வந்துட்டாங்க. இடுப்புக்கு தான் நிக்கிதாடா முதல்ல. நெடுந்தூரம் போக வேணா யாரா நினைச்சபடியும் நடக்க வேணா.
மட்டும் ஆட்டுற டேய். அப்பா, அது வலிப்பு வண்ட முண்டை அப்படித்தே அதை ஆடுவோம். எங்க குலசாமி கோயிலுக்கு இப்ப கூட்டாக ஒண்ணு சேர்ந்து டேய். உனக்கு எப்படி பொம்பளை பிள்ளை இங்க வாடா, இங்க வாடா. உனக்கு எப்படி பொம்பளை பிள்ளைய கூட்டியாந்து நாங்க காசுன்னு பார்க்காம பணம்னு பார்க்காம அந்த பிள்ளைக்கு 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்து கூட்டியாந்து நாங்க வச்சிருக்கேன். இங்க பெட்டியில வந்து குருட்டு குத்தா குத்துறியடா என்னடா போடா. அப்புறம் உனக்கு டான்ஸ் உனக்கு நொட்டுறதுக்கு ஆனா ஒன்னே காட்டில பெட்டிக்கார் சூப்பரா இருக்காருமா. போட்டனா பூணு தெரிச்சு போங்க. அந்த கடலை கொல்ல ஓரத்திலே கடவுளாரத்திலே அந்த கடலை கொல்ல ஓரத்திலே கடவுளா ரெண்டு நிக்கடே. அந்த கடவுளா ரெண்டு நிக்க கலங்குதடி என் மனசு, கலங்குதடி என் மனசு. மரியாதையா வா. அந்த சோழ கொல்ல அந்த ஜோட கொல்ல ஓரத்தில சோடி பூரா ரெண்டு நிக்க அந்த ஜோடி பூரா கலஞ்சுடனே சோடுதம்மா என் மனசு, சோறுதம்மா என் மனசு. போடு சோடி பூரா கலஞ்சுடனே சோறுதம்மா என் மனசு, சோறுதம்மா என் மனசு. வருஷ விட்ட சந்தனத்தை அது சேர்ந்து தோதா சரளையோ சபதா புள்ளன தீயல, சபதா புள்ளன தீயல. அந்த சோழ கொல்ல ஓரத்தில சோடி போறா ரெண்டு நிக்க சோடி போறா கலஞ்சுடனே சோறுதம்மா எம் மனசு, சோறுதம்மா எம் மனசு. அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளி. தனித்தனியா போடுமானே, சேர்ந்து அண்ணன் ஆராட்ட நடத்துற மாதிரி தெரியாதுனே. ஆமா தனித்தனியா போடுவோம்னே. அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. அடி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. எடுத்து வருதுண்ணே ரெண்டுலையுமே, எல்லாத்துலயுமே வருது. எடுத்து வருது, தண்ணி ஊத்துங்க. ஏன் ப்ரோ? சரி பாபா எடுத்து வருதா? எடுத்து வருதுமா. அப்படியாச்சும் நீ பிடிச்சிக்கிட்டு இழுக்கட்டும். நான் எழுதிக்கிட்டு சாவ, நீ வேற புருஷனை பிடிச்சி போவேன். கடைசி வரைக்கும் உனக்கு நான் தாண்டி புரிச்சேன். 5 ரூபாய்க்கு மணிமாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. அடி 5 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. அடி நம்ம ஊரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி.
வடிவான வடிவழகி வடிவான வடிவழகி உங்க வான்கோயில் போல் சத்தத்துக்கும் வான்கோயில் போல் சத்தத்துக்கு ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க 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 ஹலோ ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க அடி மலைக்கு நல்ல மகாலிங்கம் அல மலைக்கு நல்ல மகாலிங்கம் இவன் மாமதுரை சொக்கலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் தானா முளைத்தலிங்கம் மலையங்கோலா பெருமாளிங்கம் தானா முளைத்த தனிலிங்க பெருமாளு எங்க வளையங்கோலா அப்படி மலைக்கு நல்ல மகாலிங்கம் அப்படி மாமதுரை சொக்கலிங்கம் ஏ மலைக்கு நல்ல இத மகாலிங்கம் இந்த மாமதுரை சொக்கலிங்கம் மலைக்கு நல்ல இந்த மகாலிங்கா நம்ம மாமதுரை சொக்காலிங்கா அப்படி உட்காந்து யோசிப்பாங்களா இளையோச்சிக்கிட்டு உட்காருவாங்களா இவங்க உட்காந்து யோசிப்பாங்களா இளையோச்சிக்கிட்டு உட்காருவாங்களா உட்காந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிக்கிட்டு உட்காருவாங்களா இங்க இருந்து இங்க முன்னாடி வந்து எடுப்பா நல்லா இருப்பேன் இங்க மூஞ்சி தெரியாது முன்னாடி வாங்க உட்காந்து போற ஏ உட்காந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிக்கிட்டு உட்காருவாங்களா எங்கிட்ட கேமரா எடுத்தாலும் வந்து போஸ் கொடுத்துரு அதெல்லாம் விடவே மாட்டேன் ஆமா ப்ரோ எடுத்துக்கங்க ப்ரோ நல்லா எடுத்துக்கங்க எடுத்துட்டு ஒரு 50 ரூபா கையில கொடுத்துட்டு போயிருப்பு ஆனா இந்த முட்டையை வளைச்சு எடுக்கிற பத்தியா அதே வயிற்றுச்சலா இருக்கு நாடு மாப்பு விடவே கூடாது பருப்பு கடையாம போகவே மாட்டேன் இருடா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்களா அப்ப கராட்டை பிடிக்குமாமா எங்கும் புகழ் துவங்க எங்க போக்குவரத்துவங்க இங்கு வந்து நம் தூவங்க சேர்ந்து ஆடுவான் எங்கும் புகழ் துவங்க இங்கு வந்து நம் தூவங்க அன்னையான சுந்தரியே என தங்குமி பறக்க விட்டு தேடலானோ தேவதையோ காணோமி எங்கு புகழ் துவங்க இங்கு வந்து நான் துவங்க எங்க போக்குவரத்துவங்க எங்க வந்து நாட்டுவங்க அன்னையான சுந்தரியே ஏ ரஞ்சிதமே மறக்க விட்டு சென்றீர்களே ரஞ்சிதமே ஹலோ
மகளே இறங்கி. அருமையா ஆடுறியே, அருமையா பாடுறீங்க. ஒரு ஜனம் கை தட்டல. நாங்களாம் உயிரை கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்கா. இப்படி உட்காந்தீங்கன்னா எப்படி? காசு பணம்லாம் வேணாம், போய் கை தட்டுங்க போதும். அதுவே சொல்லிக்கொண்டு அருமையா ஆடுறியே, அருமையா பாடுறியே. ஒரே கித்தத்துல உள்ள கொண்ட காரணத்தினால. அப்படியா? ஆமா. அத்த மக உன்ன நினைச்சு அத்த மக உன்ன நினைச்சு மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து போட்டு அழகே உன்ன பார்க்கையில. அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து போட்டு அழகே உன்ன பார்த்ததுமே அஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே நாவில்லை செய்தி சொல்லு ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்லை. அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து போட்டு அழகே உன்ன பார்க்கையில. கத்தும் தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையிலே மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடனே சரியுதையா. வெயில் வரும் நேரத்தில மொட்டை மாடி வளரம் போல நீயும் இல்லா நேரத்தில நினைப்பு மட்டும் காகிதம்மா கண்ணால வள விரிச்சு தன்னால புலம்ப வச்சு உன்னோட மனசுக்குள்ள புல்லாத காதல வச்சு மாமா கண்ணா கூட மாமா நான் காத்திருப்பேன் தினனா பாடி தவடிய போட்டிருப்பேன் பூத்திருப்பேன் மாமா மக உன்ன நினைச்சு மல்லிய முன்னு தலையில் வச்சு அத்தனையும் மறந்து போட்டு அழகே உன்ன பார்க்கையில. தயிருப்பான ஒரு யாட்டம் தலையீழா தும்புரண்டி தயிர் பானை உரியாட்டம் தலைகீழா தொங்குதடி. தாலி ஒண்ணு வாங்கி வச்சு தை மாசம் தேடுறண்டி கைத்து கட்டில் காத்திருக்கு காவலுக்கும் நான் இருக்கு நீயும் நானும் சேர்ந்திருக்கு இந்த நாளு தவம் இருக்கு அந்நாடு காற்றிய புல் மனச செல்ல வளைச்சி மலையில நான் நனைஞ்சி பூமிக்கு கொடை பிடிச்சி வெள்ளாவி துணியாட்டும் வெள்ளனையே மனசு அடியே அழகே என்னைய நீ குடிச்சி நாள் குறிச்சி அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து போட்டு அழகே உன்ன பார்க்கையில. அஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே நாமில்லை செய்தி சொல்லு ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்லை. தன்னன தன்னன அப்படின்னால சொல்லுங்க சொல்லுங்க, நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். உங்க காதலா? உங்க காதல் எப்படிப்பட்ட காதல்? நீங்க காதல் சொல்ற நேரம் தான் நான் கட்டி பிடிக்க முடியும். சொல்லுங்க. இல்ல இதான் உங்க காதல்னா என்னுடைய காதல் அதுக்கு மேல இருக்கும். எப்படிப்பட்ட காதல் என்று பிரியமான காதல் அடுத்தவங்க மாதிரி அது அடுத்து வரல. உங்களை எப்படிலாம் நினைச்சிருக்கேன் காதல் சொல்றேன். நாளை படம் பார்த்தா இன்னொருத்தட்ட வீடியோ கால் பேசுறேன். எப்படி பார்த்த மாதிரி பேசுவேன். அப்ப பாருங்கப்பா. அதனால என்னோட அப்பா நீங்களுமா ஒரு வயசு பிள்ளை பேசிட்டு போகுது. அது இப்ப சொல்ற பாருமா வர மாரியாத்தா வாசல சொல்லு, சத்தியமா நான் உன்னை தவிர வேற யாரும் விரும்பலடி. ஏய் இதே மாதிரி 4 பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன். ஆமா அத்தாடி உண்மையான தேவ மாத்தவன நீதே பார்க்கணும். என்னோட கை எப்படிப்பட்ட காதல் மூடுற வேணா. அதனால உன்னோட காதல் சொல்லுமா. அதுக்கே நம்ம மயக்க தட்டி விடுற. மாமா பூஜை கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்ததே